அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் பல ஆன்மீக தகவல்களை நான் சொல்லிகிட்டே வரேன். அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவாக வேண்டுவோர்க்கு பல அற்புதங்களை அருளும் தஞ்சை கொங்கண சித்தரை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். தஞ்சாவூர் மேல வீதியில் உள்ள ஸ்ரீ கொங்கணேஸ்வரர் கோவிலில் கொங்கண சித்தர் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் உள்ள மூலவரை கொங்கண சித்தர் பிரசிட்டை செய்து வழிபட்டார் என்கின்றது தல புராணம். இவரது சன்னதியில் ஓர் ஆண்டை குறிக்கும் வகையில் 365 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட கிரகதோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம். கொங்கண சித்தர் தஞ்சை பிரகதீஸ்வரரை தரிசிக்க வந்தார். 13 பற்கள் கொண்ட பெரிய நந்தியை பார்த்து பாடி பரவி பக்கத்தில் மற்றொரு இடத்தில் யோகத்தில் அமர்ந்தார். யோக நிஷ்டிடையில் இருந்த கொங்கணரை சிவபெருமான் விளையாட்டாக இடையூறு செய்ய தன் தவ வலிமையால் சிவபெருமானை சடையில் கட்டினார். அன்புக்கு அடங்கி சடையில் இருந்தார். சிவபெருமானை காக்க வேண்டி தேவேந்திரன் அங்கு வெண்புலியாக வந்து கொங்கணர் மீது பாய கொங்கணர் புலியை மந்திரத்தால் கட்டி தனது காலால் மிதித்தார். தேவேந்திரனை காக்க கொங்கரின் சடையில் இருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். நடந்த உண்மையை உணர்ந்த கொங்கணர் சிவபெருமானிடம் மன்னிக்குமாறு வேண்டி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். கொங்கணர் வேண்டிக் கொண்டபடி திருமலை திருப்பதியில் தவத்தில் ஆழ்ந்தார். அங்கேயே சமாதியும் அடைந்தார். தஞ்சையில் கொங்கணர் தவம் செய்த இடம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் அருகே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு எழுந்தருளிய சிவபெருமான் கொங்கணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். கொங்கணேஸ்வரர் கோவில் என கேளுங்கள் சொல்வார்கள். நடந்து செல்லும் தொலைவில் தான் உள்ளது. கொங்கணர் வெண்புலியை மிதிப்பது போல திருவுருவம் அங்கே உள்ளது, கண்டு தரிசிக்கலாம். கொங்கண சித்தர் தன்னை எப்போதும் பரிமள வாசத்தோடு வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி உள்ளார். சித்தர்கள் எல்லோரும் எளிமையில் இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொங்கண சித்தர் தாம்பீக உடைகளோடு செல்வாக்கோடும் இருந்ததாக சொல்கிறார்கள். அதனால்தான் இவர் அடக்கம் பெற்ற திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் செல்வத்தில் திளைக்கிறார். சுவாமியை தரிசனம் செய்ய கருவறைக்குள் சென்றதும் நம் வேண்டுதல்கள் மறந்து போய்விடும். அடுத்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியை நாம் தரிசனம் செய்த போது இருந்த அலங்காரம், சுவாமியின் கோலம் எல்லாம் மறந்து போகும். இது ஏன் இப்படி? எல்லோருக்கும் இப்படி ஒரு விசித்திர அனுபவம் ஏற்படுவதுண்டு. முக்தி அடைந்த சித்தர்கள் வசிக்கும் இடத்தில் இருந்து சித்தர்கள் நித்தமும் சுவாமியை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும், பல தேவதைகளும் கர்ப்ப கிரகத்தில் சுவாமியை வணங்க வருவார்கள் என்றும், அப்படி வருகின்ற தேவதைகளுக்கு கண்ணுக்கு புலனாகும் உருவம் இல்லை என்றும், அவர்கள் சக்தி ரூபமாகவே சூட்சம ரூபத்தில் வந்து அங்கு கர்ப்பாலயத்தில் இருப்பார்கள் என்றும், அவர்களுடைய வருகையால் சக்தி வலயங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட தேவதைகள் இருக்கும் சக்தி வலயங்களுக்குள் மனிதர்கள் செல்லும் போது மனிதர்களின் அறிவு அலைகள் அந்த சக்தி வலயத்தின் தாக்குதலால் சம்பித்து போய்விடுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. கொங்கண சித்தர் சொர்ண ஆகிருஷ்ண பைரவரின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவர். திருமலை திருப்பதி கருவறையில் பெருமாளுக்கு பாதத்தின் கீழ் ஜீவ சமாதி பெற்றவர். கொங்கணரின் ஒளி சொரூபம் பொருந்திய திருவுருவம் வெகு காலமாக திருமலை பெருமாளின் உள் சுவற்று பாதையில் பக்தி சித்தையோடு ஆராதிக்கப்பட்டு மக்களை தரிசனத்துக்காகவும் அனுமதிக்கப்பட்டது. என்.டி. ராமாராவ் முதல்வராக இருந்தபோது கொங்கணரின் அருள் கடாட்சம் வேறு எங்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக கொங்கணரின் திரு உருவம் பொதுமக்களின் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படாமல் மறைக்கப்பட்டது. அது முதல் அவரின் ஆட்சி ஆயுள் முடிவுக்கு வந்தது. இப்போதும் அங்கே மறைக்கப்பட்ட கொங்கணருக்கு வெகு ஜோராக பூஜை நடைபெறுகின்றது. ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லை. திருப்பதி மூலஸ்தான சுற்று பாதையில் தற்போது உள்ளது. கொங்கணரை அனுதினம் பூசிக்கும் அடியார் ஒருவர் என்னிடம் சொன்ன ஆய்வுக்குரிய தகவல் என்னவென்றால், திருமலையில் இறைவன் கொங்கணரின் தலையில் கால் வைத்து அழுத்தி பூமிக்குள் சமாதியில் வைத்து அருளினார்.
அதனால்தான் திருப்பதியில் மூலவர் இருக்கும் பகுதி முழுவதும் பள்ளமாக இருக்கும் என்கிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட கொங்கணார் சித்தரை நாமும் வழிபட்டு பல அற்புத பலன்களை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.